லாஸ்ட் வீடியோவில் சைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹைட் அண்ட் வெயிட்னு வந்து பார்த்தா 169, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58 to 59, பட் ஜெஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வருவேன். ஜஸ்ட் சைஸை பேஸ் பண்ணால் நான் வந்து எஸ் சைஸ் வருவேன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் டே 25. ஜிம்முக்கு ரெகுலராக போகணும், ஃபிட்டாக இருக்கணும். ஸோ கன்ஃபியூஷனே வேணாம், ஜஸ்ட் சைஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற இப்போ 2 ரூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் ஜஸ்ட் சைஸ் 36 நான் வந்து ஃபிட்டாக போடணும்னு நினச்சேன்னா எஸ் வந்து செலக்ட் பண்ணுவேன். கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணணும்னு நினச்சா எம் வந்து செலக்ட் பண்ணுவேன். பட் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நான் என்னதான் ஜஸ்ட் சைஸை பேஸ் பண்ணி எடுத்தாலும் என்னோட வயிறு வந்து பெருசாக வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் சைஸ் தான் வந்து பிக் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, பட் என்னோடய வயிறு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லு தான் செலக்ட் பண்ணுவேன். அதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும், லுக் வைஸாகவும் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான். ஸோ பாய், டேக் கேர்.